Hi all, welcome back to my channel. நீங்கள்ல பல பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்றீங்கல்ல. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். அப்படின்னா தான் எனக்கும் ஒரு பூஸ்டா இருக்கும் வீடியோ செய்றதுக்கு. இது நான் முதல் நாள் தைப்பொங்கலுக்கு முதல் நாள் வந்து லிட்டில் இந்தியாவுக்கு போயிருந்தேன். அப்ப எடுத்த வீடியோ தான் இது. நான் போய் பார்க்கும் பொழுது இந்த மாதிரியாக லிட்டில் இந்தியாவுல இருக்கிற கடைகள் எல்லாமே அடுத்த நாள் தைப்பொங்கலுக்கு தயாரா இருந்துச்சு. சின்ன சின்ன கடைகள் வந்து தைப்பொங்கலுக்கு தேவையான பொருட்கள விற்பனை செஞ்சு கொண்டிருந்தத பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. இதுல மஞ்சள் நீங்க பார்க்கலாம். மஞ்சள் நல்லா ஃப்ரெஷ்ஷா கொண்டாந்து போட்டு வித்து கொண்டிருந்துச்சு. நம்ம ஆட்கள் அத வாங்கி கொண்டிருந்தத பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. மஞ்சள் மட்டும் இல்ல, பானை பார்த்தோமா, மண்பானை கலர் பண்ணினது, கலர் பண்ணாதது, டெக்கரேட் பண்ண மண்பானைகள் வித்து கொண்டிருந்துச்சு. அதோட சில்வர் பானையும் இருந்துச்சு. ஆட்கள் தங்களுக்கு விரும்பின மாதிரியான பானையும் வாங்கி கொண்டு போச்சுனம். மாலையும் ஆர்டிஃபிஷியல் மாலை, அதே மாதிரி இயற்கையான பூவிலான மாலைகள் வித்து கொண்டிருந்துச்சு. ஆக்கள் ரொம்ப இயற்கை பூவிலான மாலைகளை வாங்கி கொண்டிருந்தார்கள். வீட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிவான இந்த மாதிரியான ஐட்டம்ஸும் அதில் வித்து கொண்டிருந்துச்சு. அதே மாதிரி இந்த புது வருடம், தமிழுக்கு புது வருடம் தைப்பொங்கல் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ப புத்தாண்டு கலண்டர் வித்து கொண்டிருந்துச்சு. நம்ம அந்த நாட்காட்டி இதுல இருந்துச்சு. புத்தாடைகளும் மக்கள் வாங்கி கொண்டிருந்ததுக்கு ஏற்ப இந்த மாதிரியான ஆடைகள் விற்கிறதுக்கான கடைகள் இருந்துச்சு. அதோட சேர்த்தே நிரம்ப பேர் இந்த மாதிரியாக தோரணம் செய்து வியாபாரம் செஞ்சு கொண்டிருந்தார்கள். அதுலயே உடனே செய்து வித்து கொண்டிருந்ததை காணக்கூடியதா இருந்துச்சு. சின்ன சின்ன கடைகள் தான் வந்து எல்லாமே வந்து. அதுக்கு பக்கத்துல பார்த்தேன்னா இந்த மாதிரியாக இனிப்பு பலகாரங்கள் விற்கிற கடைகள் இருந்துச்சு. அதுல வட இந்திய இனிப்புகளும் இருந்துச்சு, தென் இந்திய இனிப்புகளும் இருந்துச்சு. ஆனா நிறைய ஆட்கள் இருந்து வாங்கி கொண்டிருந்துச்சுன்னா பானிபூரி போன்றன எல்லாம் அதுல இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்துச்சுன்னா அதை கடந்து போனா இந்த மாதிரியான மரக்கறி கடைகளும் இருந்துச்சுன்னா மரக்கறி கடைகள்ல இந்தியாவுல கிடைக்கிற எல்லா மரக்கறிகளையும் இங்க காணக்கூடியதாக இருந்துச்சு. இது நான் பார்த்தேன். ஆட்கள் அடுத்த நாள் சமையலுக்காகவாக்கும் இப்படி மும்முரமாக நின்று மரக்கறிகளை வாங்கி கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்துச்சு. இது வந்து இதுல நீங்க பாத்தீங்கன்னா நல்ல குண்டு குண்டு நெல்லிக்காய் இருந்துச்சு. இது நான் பார்த்தேன் வந்து. அது மட்டும் இல்லை, இங்க பார்த்தா பனங்கிழங்கும் இருந்துச்சு. பனங்கிழங்கையும் ஆட்கள் வாங்கி கொண்டிருந்துச்சு. நம்ம அது பனங்கிழங்கு இங்க கிடைக்குதுன்றது பார்க்க எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. இதுல பிலாப்பழம் ஒருத்தர் இருந்து உரித்து கொண்டிருந்தார் வந்து. பிலாப்பழம் விற்கிறது பார்த்தாம அவர் அதை உரிச்சும் கொடுத்து கொண்டிருந்தார் வந்து. அது தவிர இந்த மாதிரியான தின்பண்டங்கள், இனிப்பு, உரைப்பு, இந்த மாதிரியாக தின்பண்டங்களும் வந்து ரொம்ப இதுல வியாபாரம் செஞ்சு கொண்டிருந்துச்சுன்னா அதையும் ஆக்கள் தங்களுக்கு தேவையான அளவுகளை வாங்கி கொண்டு போய் கொண்டிருந்தார்கள் வந்து. அதை கடந்து நான் இங்கால வந்தேன்னா இந்த மாதிரியான அலங்கார பொருட்கள் விற்கிறதையும் காணக்கூடியதாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்திலேயே நான் பார்த்தேன் பால் வித்து கொண்டிருந்துச்சு. நம்ம வந்து பாலும் ஆக்கள் அதுல ஃப்ரெஷ்ஷா அடுத்த நாள் பொங்கலுக்கு வாங்கி கொண்டு போய் கொண்டிருந்துச்சுன்னா அதோட இதுல மாடுகள் கொண்டு வந்து கட்டி இருந்துச்சுன்னா அவற்றுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அவற்றை வணங்குறது, இந்த மாதிரியாக கோமாதா வழிபாடுன்னு ஆக்கள் செய்து கொண்டிருந்ததை காணக்கூடிய இருந்துச்சு. இது எல்லாத்தையும் கடந்து நான் எதிர்பக்கத்துல இருக்கிற ரோட்டை கடந்து எதிர்பக்கத்துக்கு வந்தேன். எதிர்பக்கத்துல கூடுதலாக உடுப்பு கடைகள் இருந்துச்சு, சாப்பாட்டு கடைகள் இருந்துச்சு. ஆக்கள் சாமான்களை எங்கால வாங்கிட்டு அங்கால போய் குடும்பங்களாக சேர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்ததை காணக்கூடியதா இருந்துச்சு. அதே மாதிரி எதிர்கடை பக்கத்துல இருக்கிற கடைகள்ல இருக்கிற எல்லா கடைகளுமே வந்து அடுத்த நாள் தைப்பொங்கலுக்கு கரும்பெல்லாம் கட்டி தோரணம் எல்லாம் கட்டி தயாராக இருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. இந்த இந்த இடமே ஒரே பிஸியா இருந்துச்சு அந்த நாள் வந்து. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.